பச்சை பசேலுன்னு காடு, அந்த காட்டுக்குள்ள ஒரு கூடு, கூட்டுக்குள்ள ஒரு பேடு, அந்த பேடுக்கு எறும்பு தோஸ்து. பச்சை பசேலுன்னு காடு, அந்த காட்டுக்குள்ள ஒரு கூடு, கூட்டுக்குள்ள ஒரு பேடு, அந்த பேடுக்கு எறும்பு தோஸ்து. மாஸ்க் ரிமூவ் பண்ணிருங்க. குளத்து பக்கம் ஜோக்கடிச்சு சிரிக்குமா, எறும்பு செய்யும் குறும்பையெல்லாம் பறவை பார்த்து ரசிக்குமா. பேடு எறும்பு குளத்து பக்கம் ஜோக்கடிச்சு சிரிக்குமா, எறும்பு செய்யும் குறும்பையெல்லாம் பறவை பார்த்து ரசிக்குமா. குலுங்கி சிரிச்ச எறும்பு சறுக்கி குளத்துக்குள்ள விழுந்துச்சான். பதறி போன பறவை ஒரு இலைய பறிச்சு போட்டுச்சான். படுக்குன்னு அத படகாக்கி எறும்பு ஏறி பழச்சிச்சான். சிங்கிடி சிங்கிடிச்சான், எறும்பு பழச்சிச்சான். பறவை எறும்பு உறவை பார்த்து காடை அசந்துச்சான். சிங்கிடி சிங்கிடிச்சான், எறும்பு பழச்சிச்சான். பறவை எறும்பு உறவை பார்த்து காடை அசந்துச்சான். பறவை பிடிக்க பதுங்கி பதுங்கி வந்தான்னா, துப்பாக்கிய தூக்கி பிடிச்சு சுட்டு கொல்ல போனான்னா. வேடன் ஒருத்தன் பறவை பிடிக்க பதுங்கி பதுங்கி வந்தான்னா, துப்பாக்கிய தூக்கி பிடிச்சு சுட்டு கொல்ல போனான்னா. பின்னால இருந்து பார்த்த எறும்பு வேடன் கால கடிச்சுதான். வேடன் போட்ட சத்தத்துல பறவை பறந்து போயிருச்சான். வேடன் குனிஞ்சு மிதிச்சதுல எறும்பு நசுங்கி போயிருச்சான். சிங்கிடி சிங்கிடிச்சான், எறும்பு கடிச்சுச்சான். இயேசு போல அன்புக்காக உயிரை கொடுத்துச்சான். சிங்கிடி சிங்கிடிச்சான், எறும்பு கடிச்சுச்சான். இயேசு போல அன்புக்காக உயிரை கொடுத்துச்சான். லால 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 லால. தேங்க்யூ. இந்த கதையிலேருந்து என்ன கற்றுக்கிட்டோம்? யாராவது ஒருத்தர் சொல்ல முடியுமா? ஏதாவது ஒரு வசனம் இது ஆப்டா? இந்த கதையில் என்ன கற்றுக்கிட்டோம்? ஒருவன் தன் சிநேகிதருக்காக ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு ஒருவரிடத்திலும் இல்லை. யோவான் 15:13. ஓகேவா? இயேசு கிறிஸ்து மட்டும்தான் நமக்கு உண்மையான நண்பர். அவர் தான் நமக்காக ஜீவனை கொடுத்திருக்கிறார்.